ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புகிறது தவறா? ஒரு பெண் ஒரு பெண்ணை விரும்புகிறது தவறா? அது அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய எமோஷன். இந்த எமோஷன்ல நம்ம தலைவருக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்களே சொல்றாங்க, இதை பத்தி உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்றாங்க. அவன் நினைக்கிறதுக்கு எனக்கு கவலை இல்லை, இது ஏன் உடல், என் உரிமை, நான் வந்து அதை செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆமா கரெக்ட் தானே, அவன் உடல், அவன் உரிமை, அவன் என்ன வேணா பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது இல்லையா? சோ என்னைக்காவது நீங்க இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க சொல்ற மாதிரி இது அவங்களுடைய உணர்வாக இருக்கலாம், அவருடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்வு எங்கேயுமே சிறந்த ஒன்றாக இருக்க முடியாது. பைபிள்ல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சோதம் குமாரான ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பட்டணத்துக்குள்ள இருந்த ஆண் புணர்ச்சி, ஒரு ஆணை விரும்பினதும் பெண் பெண்ணை விரும்பினதும். இந்த பாவத்திற்காகவே சோதம் குமாராவை ஆண்டவர் அழித்து போட்டார். வேதாகமத்திலே பல இடங்களிலே இந்த ஆண் ஒரு ஆணை விரும்புகிறது, பெண் பெண்ணை விரும்புகிறது குறித்து பேசுது. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற புத்தகத்தில் தேவன் ராஜ்யத்தில் யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஆண் புணர்ச்சிக்காரனும் சுய புணர்ச்சிக்காரனும் அவருடைய பெரிய லிஸ்டே போடுறாரு. அதுல நிறைய பாவங்கள் இருக்குது, எல்லோருக்குள்ளும் பாவங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பாவங்களை ஒரு பட்டியலிட்டு சொல்றாரு, ஆண் புணர்ச்சிக்காரனாவது சுய புணர்ச்சிக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உள்ள பிரவேசிக்க முடியாதுங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் போது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வேதாகமம் வந்து இந்த பாவத்தை அருவருக்கிறது. ரோமர்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசித்தீங்கன்னா, ரோமர்கள் 1ஆம் அதிகாரத்துல பவுல் இதை குறித்து தெளிவாக எழுதுகிறார். தேவனை பற்றி அறியப்படுவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அதை செய்ய விரும்பாதபடியினாலே தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே ஆண்களும் தங்கள் சுபாவத்தின்படி பெண்களை அனுபவியாமல் அவர்கள் ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்தார்கள், பெண்ணோடு கூட அவலட்சணமானதை நடப்பித்தார்கள். தேவனுடைய சரீரமாகிய தேவனுடைய மகிமையான ஆலயமாகிய இந்த சரீரத்தை மட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய மகிமையை குலைத்து போட்டார்கள் வேதம். அப்ப இவ்வளோ வேத வசனங்களை இந்த பாவத்துக்கு விரோதமா வேதாகம் பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இதை எப்படி அங்கீகரிப்பது? எனக்கு என்ன சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் எங்களை அது அவ்வளவு பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் எங்களை ஆதரிக்கிறத பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆண்டு சொல்றாரு, நான் கடைசி நாட்களே வருகிற போது, மனுஷகுமாரன் திரும்ப வருகிற போது நோவாவின் நாட்களை நடந்ததை போல, லோத்தின் நாட்களை நடந்தது போலவே நடக்குங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த பாவத்துக்குள்ள இருக்கிறவன் ஆண்டவருக்கு நல்லா திரும்ப என்ன செய்யணும், வரணும். ஆண்டவர் இவங்களை வெறுக்கிறார் இல்ல, பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அருவருக்கிறார்.